ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை எப்படி செய்யணும் பண்ணால் ரெகுலர் அடை இப்போ செம போர் அடிக்குதில்ல, அதனால் டிஃப்ரெண்ட்டாக இந்த அடையை ட்ரை பண்ணுங்கள். நான் இது எப்படின்னு சொல்கிறேன். தயிர் சாதம் நீங்கள் செஞ்சிங்கன்னா மீதி இருந்தோம்னா அதில் உள்ள மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே பொறுக்கக்கூடாது. அப்படியே ஒரு ரன் அடிச்சிங்கன்னா இந்த கலரில் உங்களுக்கு வந்துடும். இதில் ஒரு அரை டம்ளர் ரவா, கால் டம்ளர் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக குடமிளகா நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. கேரட்டு நைஸாக துருவி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும், அது ஒரு 2 நல்ல பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது மற்றபடி கடுகெல்லாம் தாளிக்க வேணாம், ஏற்கனவே தயிர் சாதத்துலேயே கடுகு தாளித்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரோஸ்டடாக சூப்பராக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, நல்ல ஒரு மசால் வடை சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு பரிமாறினீங்கன்னா வாவ், யம்மியாக ஒரு வேளை டிஃபன் ரெடி.